நல்லவை கேட்போம் நமது சேனலில் சரணாகதி பற்றி கேட்போம். பகவானிடத்திலே சரணாகதி பண்ணி உன்னை அடைய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கக்கூடியதான ஒருவனுக்கு, ஆசைப்படுபவனுக்கு, அவன் நினைக்க வேண்டியது, அந்த பகவானிடத்தில் சொல்ல வேண்டியது, உன்னை அடையும் பக்தி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் அகங்காரம் மமகாரம்தான் இருக்கிறது, உன்னை அடைவதற்கான உபாயம் வழியும் இல்லை, மோட்சத்திற்காக சரணாகதி பண்ணக்கூடியதான என்னை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு, அதனால் கிடைக்கக்கூடியதான பயன் எல்லாமே நீதான் என்று அவனிடம் தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி யார் தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே, பகவானிடத்திலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு திரும்பி வரக்கூடியதான இந்த சம்சாரம், மறுபிறவி என்பது கிடையாது. இதைதான் ராமபிரானும் சகர்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியः ததாம்யேதத் விரதம் மம. அது என்னுடைய சங்கல்பம். யார் என்னிடத்தில் சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை காப்பாற்றியே தீர்வேன் என்பது என்னுடைய ஒரு சங்கல்பம் என்பதை உறுதிப்பட கூறுகிறான். அடுத்தது பஞ்சபாண்டவர்கள் சூதாடி தன்னுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் இழந்தார்கள். வனவாசம் செல்ல வேண்டும் என்பதான ஒரு நிலை ஏற்பட்டது. அதனாலே வனவாசம் சென்றார்கள். அங்கே மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சமயத்தில் மார்க்கண்டேய மகரிஷி அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். அதாவது, நீங்கள் கிருஷ்ணனிடம் சரணாகதி பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு தான் அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைச்சது. இந்த விஷயத்தை வியாச பகவான் வனபர்வத்திலே பாண்டவர்கள் சரணாகதி செய்தார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். மார்க்கண்டேயர் அவர்களை சரணாகதி பண்ணு என்று சொன்னவுடன் அதை அப்படியே செய்தார்கள். அதாவது தர்மபுத்திரர் தன்னுடைய மனைவியான திரௌபதியை பந்தயமாக வைத்து சூதாடி தோற்று விடுகிறான். துரியோதனன் தன்னுடைய தம்பியான துச்சாதனை அனுப்பி அந்தப்புறத்தில் இருக்கக்கூடியதான திரௌபதியை ராஜசபைக்கு இழுத்து கொண்டு வந்து துகிலுரியுமாறு சொல்லுகிறான். அவனும் அப்படியே செய்கிறான். இங்கே எப்படி இவர்கள் சரணாகதி செய்தார்கள் என்றால், திரௌபதிக்கு துர்வாச முனிவர் சில மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்திருந்தார். ஒரு சமயம் அவருக்கு ஒரு பணிவிடை செய்வதுமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, செய்யக்கூடிய. அப்பொழுது அந்த தொண்டு செய்ததற்காக துர்வாச முனிவர் திரௌபதிக்கு சில வரங்களை எல்லாம் கொடுத்து மந்திரங்களை உபதேசம் பண்ணினார். உனக்கு பேர் ஆபத்து வரும்பொழுது இந்த மந்திரங்களை சொல்லி உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார். அதனால்தான் அந்த ஒரு மந்திரங்கள் கிடைச்ச உடனேவே திரௌபதிக்கு கொஞ்சம் அகங்காரமும் கர்வமும் இருந்தது. தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதான எருமாப்போடு இருந்தார். இன்று சபையில் துச்சாசனன் அவளுடைய துகிலை உரியும் பொழுது, அப்பொழுது அவள் அந்த மந்திரம் மூலமாக மந்திரத்தை சொல்லி தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்திருந்தாலும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் சூழ்நிலையில் அவள் இல்லை, அசுத்தமாக இருந்தாள். அதனால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடியதான ஒரு
சந்தர்ப்பம் இல்லாததால் தன்னுடைய முயற்சியினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவள் மிகவும் கஷ்டப்பட்டால். அப்படியும் முடியவில்லை. தன் முயற்சியும் பலனின்றி போய்விட்டது. அப்பொழுது வசிஷ்டர் சொன்னதான ஒரு வச்சனமானது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. மகத்யாவதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. நமக்கு பேராபத்து, உயிருக்கே ஆபத்து வந்தது அப்படின்னா, அப்படி வரக்கூடிய சமயத்தில் ஹரியை நாம் ஸ்மரணம் பண்ண வேண்டும், மனசனால தியானம் பண்ண வேண்டும். உடனே திரௌபதி மனசால கிருஷ்ணனை சரணாகதி பண்ணுகிறார். அந்த ஹரியை தியானம் பண்ணிக்கொண்டு கிருஷ்ணனிடத்திலே சரணாகதி பண்ணுறாள். ஹா கிருஷ்ணா துவாரகாவாசா குவாசி யாதவ நந்தனா. ஏ கிருஷ்ணனே, துவாரகாவாசியே, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறார். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையா அச்சுதா. இப்படி அவனுடைய திருநாமங்களை எல்லாம் மனசிலே தியானம் பண்ணி, நீ எங்கே போனே, என்னை காப்பாத்து, எங்கே இருக்கேங்கிற. அப்போ தன்னுடைய 2 கையும் வைத்து கொண்டு மறைத்து கொண்டு தன்னுடைய பலத்தினால் சக்தியினால் அவள் போராடி தன்னை காக்க நினைத்த பொழுது முடியவில்லை. உடனே இவள் சரணாகதி பண்ணுறாள். சரணாகதி பண்ணின உடனேயே பகவான் கிருஷ்ணன் தீனபந்துவான சரண்யன் திரௌபதிக்கு முடிவில்லாததான அந்த துகிலை, அந்த வஸ்திரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த துச்சாதனால் அதை துகில் உரிய முடியவில்லை. அயர்ந்து கீழே விழுகிறான், மயங்கி விழுகிறான் கீழே. அப்படி அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணுறான் கிருஷ்ணன். அவளுடைய மானத்தை காப்பாற்றினான். அப்படி கிருஷ்ணன் திரௌபதிக்கு புடவை சுரந்ததான அந்த விஷயமானது லோக பிரசித்தமானது. அவனுடைய அனுகிரகம் அப்படிப்பட்டது. இப்படி பகவான் இருந்த இடத்திலிருந்தே தன்னுடைய சங்கல்பத்தினால் எதையும் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவன் கீழே இறங்கி வந்து பாண்டவர்களுக்காக தூதுவனாக வருகிறான், தூது செல்கிறான். இது எதுக்காக செய்கிறான் என்ன, அவர்கள் சரணாகதி, இந்த சரணாகதி அப்படிங்கிறத பண்ணினத்தினால அவர்களை காப்பாற்றுகிறான். எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் காப்பாற்றுகிறான். உடனே பார்க்கிறான், பாஞ்சாலினுடைய துக்கத்தை எடை போட்டு பார்க்கிறான். எப்பேற்பட்ட துக்கம்! அந்த துக்கத்தை அப்படியே துரியோதனனுடைய பெண்டிர்களுக்கு கொடுத்து விடுகிறான் கிருஷ்ணன். இந்த விஷயத்தை அழகாக பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 தம் பெண்டிர்மேல் வைத்த அப்பன்மலை பாந்தகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாளிருஞ்சோலையதே. சரணாகதி அப்படிங்கிற உபாயத்தை நினைச்ச பொழுது எப்போ வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு தேசமோ காலமோ ஜாதியோ எந்த நியமமும் கிடையாது. அந்த உபாயம் அப்படிங்கிறது மிகவும் சிறியது, லகுவானது. அதன் பயன் மிகவும் பெரியது. கஜேந்திரன் மடுவில் இருந்த முதலையினுடைய வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடி போராடுகிறான். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து சரணாகதி பண்ணுகிறான். அப்பொழுது பகவான் காப்பாற்றுகிறான். கருடாரூடனாக கருடன் மேலே காப்பாற்றுகிறான். பூர்ணமான பலன் கிடைக்கிறது அந்த சரணாகதினால. இப்படி சர்வேஸ்வரனுடைய பகவானிடத்தில் இந்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்படைத்து சரணாகதியை பண்ண வேண்டும் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றலறி, அந்த யானை கஜேந்திரன், நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னார் இடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று 2 கூறாக நீரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். கஜேந்திரனை அப்படி காப்பாற்றுறானா, ரொம்ப சீற்றத்தோடு வந்தானா. அந்த முதலையை 2ஆ பிளந்தானா சக்கராயுதத்தினால. இந்த
விற்த்தாந்தத்தை பார்த்ததான பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் 7 நாட்கள் வெளியில் வராமல் வெக்கப்பட்டா அப்படிங்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனை கன்று அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே. அப்படி சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியதான உபாயம் சாதனமானது எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட நன்மைங்கிறத நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். இங்கும் அங்கும் திருமாலன்றி என்மை கண்டு எங்கனே வன்குருகோர் சடகோபன் இங்கே சொன்ன 1010 எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. இந்த பாசுரங்களை சொன்னால் எப்படி சொன்னாலும் இன்பம் பயக்கும், சந்தோஷம்தான் கிடைக்கும் அப்படின்னு சரணாகதியினுடைய பெருமையை கூறுகிறார். மற்றவை நாளை கேட்போம்.